ஹை ப்ரெஷர் கார் வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த மாதிரி ஒரு 5300 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஸோ மேக்ஸிமம் 10 HP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,05,000 வரைக்கும் நம்மகிட்ட மிஷின்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கு. இப்போ நீங்கள் அந்த EF S6 மாடலுக்கு இந்த S7 மாடலுக்கு எப்படி இருக்குங்க சார்? ஒரு நல்லா பலமாக இருக்குண்ணா, கன்று நல்லா நமக்கு போர்ட் பண்ணுறது தெரியுது. வேக்கம் கிளீனர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3500 ரூபாய்க்கு ஹேண்டி வேக்கம் கிளீனருங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாமே பார்ட்ஸ் வாங்கி எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சேர் ஆகட்டும், ஒரு சின்ன ஸ்டீல் கூட ஃபுல்லாக உங்களுக்கு கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வெல்டரை தேட வேண்டிய அங்கே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு மிஷின் ஒன்று வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க ஸோ நம்ம வீட்டில் நம்மளே உங்களுக்கு ஆர்க் வெல்டெல்லாம் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். மிக்கு மிஷின் போகிற கூட நம்மகிட்ட ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு 200 ஆம்பியரில் ஸோ சாதாரண ஒரு சின்ன வீடுகளுக்கு வச்சுக்கிட்டாங்கனாக்க எல்லா ப்ரொஃபஷனல் வெல்டும் நம்மளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ வெல்டு இதுலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக மிக்கு காயில் இதெல்லாம் செப்பரேட்டாக வெளியில் வரும். ஸோ அப்படியே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க்கும் பண்ணலாம், மிக்கும் பண்ணலாம், டிக்கும் பண்ணலாம். தயிர்லேருந்து மோர் எடுக்கிற மிஷின். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் செப்பரேட்டாக உங்களுக்கு பிரித்து எடுத்துற மாதிரி மிஷின். நெக்ஸ்ட் இப்போ இந்த கார் வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேக்கம் கிளீனர் எல்லாமே 1 இயர் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதிலே வெல்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது, 2 வருஷம் வாரண்டி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்க வாங்க, இல்லை வர முடியாதவங்க கால் பண்ணி பேசிக்கலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், நம்ம கம்பெனியை பற்றி சொல்லுங்கள். சார் வணக்கம், என்னோட நேம் முருகன் சார். அது ஸோ நம்மளுடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸ். இது எங்கே இருக்குன்னாக்கா நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட் ஈரோடு அண்ட் சேலம் 2 இடத்துல இருக்குது. ஈரோட்டில் பெருந்தர் ரோடு பழையபாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னாக்கா ஒரு 20-30 கடை தள்ளி வந்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்குது. சேலத்தில் சொர்ணபுரி, அதாவது நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் 5 ரோடுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் கேஷுவல் ஹோட்டல் இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் அப்படியே பேக் சைடு சொர்ணபுரி ராதை ஹாஸ்பிட்டல் ஓட்டமாக நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் ப்ராடக்ட் டீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சன் வாட்டர் ஹீட்டர், இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் ரொம்ப வருஷங்களை தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட பரிணாமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஹாப்பி கஸ்டமர்ஸோட உங்களுக்கு வலியுறுத்தின்படி உங்களுக்கு அடுத்த நல்ல ப்ராடக்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஹை ப்ரெஷர் கார் வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த மாதிரி ஒரு 5300 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஸோ மேக்ஸிமம் 10 HP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,05,000 வரைக்கும் நம்மகிட்ட மிஷின்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாமே பார்ட்ஸ் வாங்கி எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த மாதிரி 5500 ரூபாய் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வீட்டில் ஒரு காரு 2 2 வீலரு ஏன் ஒரு வீடுக்குள்ளேயே அதாவது ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான மிஷினை ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 135 பார் ப்ரெஷரில். ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6600 மாடல் கொடுத்துட்ருக்கோம் 135 பார். ஸோ இந்த டொமஸ்டிக் ரேஞ்சிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8-9 மாடல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் கூட சம் கொஞ்சம் பெருசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 ஃபேமிலி சேர்ந்து வாங்குறோம். இல்லை ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்கூல் வேன் இருக்குது, இல்லை ஒரு ஸ்டாஃப் வேன் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,500 ரூபாய் ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு 150 ஸ்டார்ட் பண்ணி அப் டு 200 பார் வரைக்கும் ப்ரெஷர் வர மாதிரி 3 HP இதில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 ஹவர் கிட்ட யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 210 பார் ப்ரெஷரில் இதெல்லாம் ஒரு 28,000 ரேஞ்சில் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 HPயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி கமர்ஷியல் டைப்பில் 24 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஆப்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக ஸ்டீல் டைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹெவியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,000 ரேஞ்சில் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் ட்ராலி டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராலி டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏஜ்டு பர்சன் இருக்கு, அவங்களால இழுத்து கொண்டு போகலாம் சிரமமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி டிப்பர் லாரி இதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ண ஒரு 5 மணி நேரம் யூஸ் பண்ண மாதிரி 16. இது ஃபுல் டைம் மார்னிங் டு ஈவினிங் ஃபுல்லாக வாஷ் பண்ண மாதிரி 29 ரூபா. இது இல்லாமல் சர்வீஸ் சென்டரே ஃபுல்லாக ரன் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி 3 HP இதிலே 3.1 HP கொடுத்துட்ருக்கோம். இது 3.5 HP கொடுத்துட்ருக்கோம். இது 4 HP. இதிலே உங்களுக்கு 5 HP வரைக்கும் சிங்கிள் பேஸில் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் 3 ஃபேஸில் 5 HP 7 HP 9 HP 10 HP பழைய கோயிலில் இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் சுண்ணாம்பு காவியெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஸோ அதிலிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபெயிண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பண்ணி பண்ணுற அளவுக்கு அதில் இருக்கிற சுண்ணாம்பெல்லாம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு இருக்கிற இதில் கூட ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு 300-400 பார் ஃபுல்லாக மிஷின்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் 10-15 HP எல்லாம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காருக்கு வீட்டுக்கு ஆகட்டும் இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதுக்கு வேக்கம் கிளீனர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3,500 ரூபாய்க்கு ஹேண்டி வேக்கம் கிளீனருங்க. 3,500 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி சக்ஷன் அண்ட் ப்ளோயிங்கு இந்த மாதிரி 10 லிட்டர் கொடுத்துட்ருக்கோம், 12 லிட்டர் கொடுத்துட்ருக்கோம், 20 லிட்டர் கொடுத்துட்ருக்கோம். சேம் இதே 20லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் சக்ஷன் ப்ளோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் இது 20 லிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஷன் ப்ளோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நார்மலாக 20 லிட்டர் 30 லிட்டர். ஸோ இதெல்லாம் 40 லிட்டரில் கொடுத்துட்ருக்கோம். இந்த வேக்கம் கிளீனர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க இண்டஸ்ட்ரியல் டைப், அதாவது இண்டஸ்ட்ரியலாக ஒரு டபுள் மோட்டர் ட்ரிபிள் மோட்டர் இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்கு. இதில் 1500 வாட்ஸ், இன்னொரு மோட்டர் 1500 வாட்ஸ்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டர் மிஷின் 17,500. இதுலேயும் ட்ரிபிள் மோட்டரோட ஹெவி 90 லிட்டரோட கெப்பாசிட்டியோட இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய இந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபுல்லாக வேக் பண்ணுறது ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் மோட்டரோட 20,500 ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் வேக்கம் சக்ஷன் ப்ளோயிங் வேக்கமோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வித் ஃபோம், அதாவது இதில் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் 29,500 கொடுத்துட்ருக்கோம். வித் ஃபோமோட ஆப்ஷனில் ஃபோம் லிக்விட் எல்லாமே இதில் ஃபுல்லாக போட்டு விட்டுறோம். ஸோ நீங்கள் சோஃபா பெட் மேனுஃபேக்சர் கம்பெனி காரோட இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறவங்க, ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் இதுலேயே உங்களுக்கு வித் ஃபோமோட அந்த டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக டர்ட்டி வாட்டர் எல்லாமே ஃபுல்லாக இதிலே எடுத்துக்கிற மாதிரி. ஸோ பெரிய பெரிய ஹுட் ஹவுஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம், ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கீழே ஃப்ளோர் மேட் மாதிரி போட்டுருப்பாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக நீட்டாக அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது 29,000 இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்கட்டும் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். வேக்கம் கிளீனர் தாண்டி நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் மிஷின் சாதாரணமாக மினி 200, அதாவது சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சேர் ஆகட்டும் ஒரு சின்ன ஸ்டீல் கூட ஃபுல்லாக உங்களுக்கு கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வெல்டரை தேட வேண்டிய அங்கே கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு மிஷின் ஒன்று வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க ஸோ நம்ம வீட்டில் நம்மளே உங்களுக்கு ஆர்க் வெல்டெல்லாம் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மினிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு லோ வோல்டேஜில் ரன் ஆகிற மாதிரி மினி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி மினிலேயே ஹெவி 6,800 வரும். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெல்டர் இருக்காங்கன்னா ஒரு அவருடைய டூல்ஸ் பாக்ஸ்லேயே வச்சு நீங்கள் கொண்டு போய் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஃபுல் ஹவர் யூஸ் பண்ணாலும் 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஹெவி மிஷினாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன மிஷின் மினி மிஷினாக 4,500 ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ஆம்பியர் சிங்கிள் போர்டு, 200 ஆம்பியர்லேயே IGBT மாஸ்பெட் தனியாகவும் சிங்கிள் போர்டு அது 3 போர்டு எல்லாமே. ஸோ இப்போ சிங்கிள் போர்டு மிஷினில் 5,750 கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 ஆம்பியரில் 3 போர்டு மிஷின் எடுக்கிறப்ப IGBTயில் உங்களுக்கு 7,500, 250 ஆம்பியர் 9 ரூபா, 315 ஆம்பியர் 10,600. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கமர்ஷியலாக ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி 400 ஆம்பியர் சிங்கிள் அண்ட் 2 ஃபேஸில் உங்களுக்கு 400 ஆம்பியர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஃபேஸ்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக ரன் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க் 400 மிஷின் ஃபுல்லாக ஹெவியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இல்லாமல் இன்னைக்கு ட்ரெண்டிங் இல்லை ஒன்லி ஆர்க் மட்டும் இல்லாமல் ஆர்க்கு மிக் டிக், அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் மிஷினில் உங்களுக்கு காயில் போட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி மிக்கு மிஷின் முறை கூட நம்மகிட்ட ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு 200 ஆம்பியரில். ஸோ சாதாரண ஒரு சின்ன வீடுகளுக்கு வச்சுக்கிட்டாங்கனாக்க எல்லா ப்ரொஃபஷனல் வெல்டும் நம்மளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ வெல்டு இதுலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக மிக்கு காயில் இதெல்லாம் செப்பரேட்டாக வெளியில் வரும். ஸோ அப்படியே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க்கும் பண்ணலாம், மிக்கும் பண்ணலாம், டிக்கும் பண்ணலாம். இது இல்லாமல் பிளாஸ்மா கட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 12 mm இருந்து மேக்ஸிமம் 30 mm வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணி அந்த ஷீட் மெட்டல் ஆகட்டும் ஒரு சேனல் ஆகட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பிளாஸ்மா கட்டிங் வித் கம்ப்ரஸரோட வித்தவுட் கம்ப்ரஸரோட கட் 40, கட் 60, கட் 80, கட் 100, கட் 150, கட் 160 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். எனக்கு வெல்டிங்கில் இன்னும் ஒரு டவுட் சார். இப்போ நீங்கள் அந்த சின்ன மிஷின் வந்து வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் ஆப்ரேட் ஆகிற மிஷின் எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் செப்பரேட்டாக கொடுத்துட்ருக்கோம். 3 ஃபேஸ் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுற மாதிரி 3 ஃபேஸ் மிஷின் கூட எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டூல்ஸில் 3 செக்மெண்ட்டாக ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். 3 செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா பவர் டூல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதுவே ஏரில் வச்சு யூஸ் பண்ண நிமாட்டிக் டூல்ஸ்னு சொல்லுவோம். நிமாட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் மிஷின் ஆகட்டும், நிமாட்டிக்கில் நட்டு போல்ட்டு கட்டுறப்ப ரிஞ்ச் ஆகட்டும், ஸோ நிமாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பாலிஷிங் மிஷின் ஆகட்டும், நிமாட்டிக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கார்பெண்டர் கொண்டான டூல்ஸ்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக நிமாட்டிக் ப்ளஸ் அதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஆப்ரேட்டர் மோட் கூட ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த கார் வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேக்கம் கிளீனர் எல்லாமே 1 இயர் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதிலே வெல்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இருக்குது, 2 வருஷம் வாரண்டி ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நம்மள்ட்ட ஜெனரேட்டர் முறை கொண்டு 2 kW ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் 10 kW வரைக்கும் கேசோலின் அதாவது பெட்ரோலில் இயங்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் ஜெனரேட்டர் முறை கொண்டு எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு டொமஸ்டிக்காக ஒரு வீட்டுக்கு ஒரு 7,000 ரேஞ்சில் ஒரு காப்பர் வெயிண்டிங்கோட 7 மீட்டர் ஹைட்ராலிக் ஸ்டீல் பிராடோட ஓஸோட வித் ஃபோம் கேனோட வித் எக்ஸ்ட்ரா ராடோட ஸோ அந்த மிஷினோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது லைவாக ஃபுல்லாக பார்க்கலாம். சார் வணக்கங்க, நம்ம ஸ்வாட் அசோசியேட்லேருந்து பேசுகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார் வாஷர் பார்க்குறோம். கார் வாஷர்லேயே நம்ம ஃபீட்பேக் மாதிரி சார் நம்ம பாலு சார் வந்திருக்காரு, சிதம்பரத்துலேருந்து வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா EF S7 லாஸ்ட்டாக வந்து 3 years பேக் வந்து பார்த்திங்கன்னா EF S6 மாடலை வாங்கியிருந்தார். வாங்கிட்டு ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணுறாப்புல, 4-5 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காப்புல. அவருடைய யூஸ்க்கு ஓன் யூஸ்க்கு இன்னொன்று அடுத்த நெக்ஸ்ட் லெவல் மாடலான EF S7 GPS1 எல்லாம் சேம் தான். ரெட்டு பிளாக்கு ஒயிட்டு எல்லாம் வரும். உங்களுக்கு வந்து EF S7 எடுக்கிறாப்புல. அவருடைய ஃபீட்பேக்கு சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வருஷமாக சார் வச்சுருக்கீங்க? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நீங்களும் ஒரு 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு 3-4 பேர் எடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இன்னும் அடுத்தது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன சொல்லிட்டு எடுக்கிறேன் இல்லைங்களா? நம்ம அடுத்து பார்க்கலாங்களா? பார்க்கலாம் என்னென்ன வரும் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் லாஸ்ட்டு நீங்கள் EF S6 மாடலில் வச்சுருந்தீங்க இல்லைங்களா? ஆமாண்ணா, அதே சேம் தான். சேம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸ் எல்லாமே ஒரே சேம் தான். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட்டோட செட் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இது ஃபோம் பாட்டிலுங்க, சோப் ஃபோம் பாட்டில் உங்களுக்கு வந்துடும். ஃபோம் பாட்டில் வந்துடும் உங்களுக்கு. சோப் ஆயிலுமே உங்களுக்கு இன்றைக்கி நான் ஃப்ரீ கிட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃப்ரீயாக நம்ம சோப் ஆயில் போட்டு ஃபோம் வாஷ் பண்ணிக்கலாம். சரிண்ணா, நம்ம அதே யூஷுவல் அதே தான்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது இன்லெட்டுங்க, இது மேலே இருக்கிறது அவுட்புட்டு. இன்னைக்கு இப்போ ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா? முன்னைக்கு வந்து போனால் உங்களுக்கு 3 மீட்டர் கொடுத்து இப்போ ஒரு 5 ஒயர் நல்லா மீட்டர் நல்லா தாராளமாக இருக்கு. ஆமாங்க, 5 மீட்டர் ரேஞ்ச் வந்துடும் உங்களுக்கு. இது ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஓஸ் வந்துடும். ஒரு கம்பெனியில் உங்களுக்கு நார்மல் ரப்பர் ஓஸ் மாதிரி கொடுப்பாங்க, நம்ம வந்து எல்லாமே ஹெவி தான், நம்ம ஓன் மேக்குங்கிறதுனால நல்லா ஹெவியாக தான் கொடுக்குறோம் உங்களுக்கு. இன்லெட் ஓஸ் வந்து ஷட் பண்ணுறதே நம்ம டேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம், வாட்டர் லைன் டேப்லேயும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு ஃபுட்பால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. வந்து இப்போ உங்கள் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ரிவ்யூ பார்த்துக்கலாம் உங்களுக்கு, செக் பண்ணிக்கலாம். இப்போ ஏசிஸில் அதே தான், நாங்கள் ஃபிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ட்ரு போட்டுக்கிறோம், இது புஷ் பண்ணுறதை வச்சு லாக் பண்ணோமா லாக் ஆகிடும். ஓகே ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறது வந்து 7 மீட்டர் ஹைட்ராலிக் ஓஸ் வந்துடும். ஓஸ் வந்து இதை டைரெக்டாக புஷ் பண்ணிக்கிறோம், புஷ் பண்ணி லாக் பண்ணுறோம். ஓகே சரிங்களா. அதே சேம் தான் மிஷின்லேயும் அதே மாதிரி தான். இந்த சொன்னது மாதிரி எடுக்காமலேயே ரொம்ப கல்வி மாதிரி அது எடுத்து போய் ஃபஸ்ட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணுறோம், ஆன் பண்ணிவிட்டு கன்னை ப்ரெஷ் பண்ணோம்னா லோடு எடுத்து வர ஆரம்பிச்சிடும். அதே சேம் கான்செப்ட் தான், மிஷின் கன்னை ப்ரெஷ் பண்ணால் ஆன் ஆகும், கன்னை விட்டோம்னா மிஷின் ஆஃப் ஆகிடும். எல்லாமே காப்பர் காயில் தான் உங்களுக்கு. ரன்னிங் டைம் இது 1.5 மணி நேரம் கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இது அட்ஜஸ்ட் பண்ணுறது இதுலேயே பண்ணிக்கலாம், பாயிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே ஒய்டு பண்ணிக்கலாங்க, இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒய்டு வேணாலும் பண்ணிக்கலாம், ஷார்ப்பு ஸ்ப்ரே. உங்களுக்கு லென்த் வந்து 15 அடி வரும், லென்த் தூரம் போகுங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கிறது ஃப்ளோர் கிளீனிங்க்கு, காருக்கு, 2 வீலருக்கு ஃப்ளோர் கிளீனிங்க்கு, பாத்ரூம் கிளீனிங்க்கு, ஓவர் டேங்க் கிளீனிங்க்கு எல்லாமே மல்ட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்டரை வந்து வண்டியை வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி கிளாஸு டயருக்கு அப்படி இருந்தால் உங்களுக்கு ஷார்ப் வச்சுக்கலாங்க. மேலே பாடி கிளாஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆப்ஷன் வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம லைன் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு, கனெக்ட் பண்ணிக்க. தெரியுது இல்லைங்களா? அவ்வளோதான். நம்ம பூ போட்டு ஒரு நம்ம முடிஞ்சால் நீங்கள் கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துறோம். சர்வீசஸில் என்ன பண்ணுறோமோ அதை மேலே இருந்து நம்ம அடிச்சு கிளீன் பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சார். அது இல்லை, அது நீடில் எடுத்துகிட்டு வெறும் கன் யூஸ் கன்னை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. கன்னு நம்ம லென்த்தாகலாம் ரொம்ப தூரம் அடிக்க முடியும், கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அதுக்காக கழட்டிட்டு ஷார்ட்டுனா நம்ம ஈஸியாக இருக்குது. நம்ம ஷார்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த EF S6 மாடலுக்கு இந்த S7 மாடலுக்கு எப்படி இருக்குங்க சார்? ஒரு நல்லா பலமாக இருக்குண்ணா, கன்று நல்லா நமக்கு போர்ட் பண்ணுறது தெரியுது. இப்போ அதுக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுலேருந்து நம்மகிட்ட கமர்ஷியல் மிஷின் பவர் தெரியுது நமக்கு. அது ஆமாங்க. இப்போ அந்த கன்னுக்கும் மாடலே இருக்குங்க சார் கமர்ஷியல் மிஷினு. நம்ம வீட்டு யூஸுக்கு 2 காரு 4 2 வீலரு ஃப்ளோர் கிளீனிங்க்கு எல்லாமே இந்த மாடல் ஓகே எனஃபாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு அடுத்த மாடல் வேணாலும் இருக்குது. சர்வீஸ் ஸ்டேஷன் கொடுக்குற மாதிரி 4 HP இருக்குது, 5 HP இருக்குது, 7.5 இருக்குது, 10 HP இருக்குது, 14 HP வரலுமே நம்ம 410. நல்லா இருக்கு, நல்லா பவர் நல்லா இருக்கு. வணக்கங்க. நம்மளுடைய கார் வாஷர் ஃபுல் அண்ட் ஃபுல் டேவல் லைவாக எப்படி ஃபுல்லாக எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய வீடியோட லாஸ்ட் ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணி ஆல்ரெடி வாட்டர் ஹீட் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சன் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி உங்களுக்கு வெஜிடபிள் சாப்பர், அதாவது உங்களுக்கு மேனுவல் சாப்பர் வித் ஜூசர் வித் கோகனட் ஸ்க்ரப்பர், அதாவது உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் பிளேடு கொடுத்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஃபுல்லாக சாப் பண்ணுறது, சிப்ஸ் மாதிரி பண்ணுறது, ப்ளஸ் வந்து கிரைண்டிங் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்ரஸ், அதாவது உங்களுக்கு ஆரஞ்சு சாத்துக்குடி மாதிரி ஃபுல்லாக போட்டு அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூசர் வித் உங்களுக்கு கோகனட் ஸ்க்ரப்பர் முதற்கொண்டு நம்ம வீட்டிலேயே ஃபுல்லாக ஈஸியாக பண்ணுற மாதிரி மிஷின் நம்மளே தயாரித்து 1 இயர் வாரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸோட கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சன் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ட் பர்குலேட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர்லேருந்து மோர் எடுக்கிற மிஷினு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்ணெயை செப்பரேட்டாக உங்களுக்கு பிரித்து எடுத்துற மாதிரி மிஷின். ஸோ அது இல்லாமல் ஸோ பருப்பு கடைஞ்சிக்கலாம், எக்கு பீட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஆப்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டபுள் சைடு மோட்டர், அதாவது உங்களுக்கு கிளாக் வைஸ் ஓடும், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மிஷின் மார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா தயிர் மோர் வெண்ணெய் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை ஃபுல்லாக கடைஞ்சிக்கலாம், கேக் மிக்ஸ் பண்ணுறது கேக் மிக்ஸ் பண்ணிக்கலாம், எக் ஆம்லேட் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு மாவு ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மாதிரி உறங்கிடும். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு போக இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு உள்ள வச்சிட்டிங்கனாக்கா அது பீட் பண்ணி கொடுக்கும். அதுலேருந்து வர இட்லி தோசை முறைக்கொண்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டா கிடைக்கும். ஸோ இது முறைக்கொண்டு உங்களுக்கு 1 இயர் வாரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸாக கொடுத்தா இது முறைக்கொண்டு நம்மளுடைய ஃபேக்ட்ரி நம்மளுடைய சன் பிராண்டில் நம்ம தயாரிக்கிற பொருள் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க ஆல்ரெடி நம்ம சொன்னபடி தான் ஈரோடு அண்ட் சேலத்தில் இருக்கிற நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்டுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத டேரெக்டாக உங்களுக்கு
சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், செக் பண்ணி பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வர முடியாதவங்க கீழே ஸ்க்ரோலிங்கில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு தெளிவான என்ன பொருள் வேணும், என்ன டீட்டெயில் வேணுங்கிறது தெளிவான டீட்டெயில் கொடுக்குறோம். பேமெண்ட் கட்டி கொடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டேரெக்டாக விசிட் பண்ணுறவங்க வாங்க, இல்லை வர முடியாதவங்க கால் பண்ணி பேசிக்கலாம். தேங்க்யூ.